கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்துல வந்துட்டீங்களா? சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சகரியாவும் எலிசபெத்தும் குழந்தை இல்லாம இருந்தாங்க. தேவதூதன் வந்து சொன்னாங்க நீ பயப்படாத, உன்னோட வேண்டுதல் வந்து கேட்கப்பட்டுச்சு. உன்னோட மனைவி வந்து ஒரு குமாரனை பெறுவா. அவனோட பேர் வந்து யோவான். அவனை பார்த்து நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருப்ப. அவன் நிமித்தம் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. அவன் வந்து ஏசப்பா முன்னாடி பெரியவனா இருப்பான். அவன் திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க மாட்டான். அவன் வயிற்றுல இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவான். அவன் இஸ்ரவேலெல்லாம் ஏசப்பாக்குள்ள கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னாங்க. தேவதூதன் சொன்னாங்க. சகரியா சொன்னாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, என்னோட மனைவிக்கும் வயசாயிடுச்சு, இப்போ எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தேவதூதன் சொன்னாங்க, நான் தேவனோட சந்ததியில நிக்கிறவன், என்னோட பேர் வந்து கேப்ரியல் அப்படின்னு சொன்னாங்க. நீ விசுவாசிக்காதனால அந்த நல்ல காரியம் நடக்கிற வரைக்கும் நீ பேசாம ஊமையா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. தேவதூதன் சொன்ன மாதிரி அவங்களோட வைஃப் வந்து கர்ப்பமானாங்க. அவங்களோட வைஃப் சொன்னாங்க, ஏசப்பா என்னோட நிந்தையில நீக்கிட்டு எனக்கு ஒரு குழந்தைய கட்டளையிட்டு இருக்காங்க சொன்னாங்க. சந்தோஷப்பட்டாங்க. சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையும் அவர் சொல்லவே மாட்டா. சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையும் அவர் சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையும் அவர் சொல்லவே மாட்டார். சகரியா மாதிரி நம்ம விசுவாசிக்காம இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிக்கும் போது ஏசப்பாவுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். விசுவாசி